18ஆம் படி அற்புதம் நடக்கும்படி நான் எல்லா காரியங்களையும் சிறப்பாய் செய்து முடித்து விட்டேன். இனி நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. யார் உன்னை தவறாக எண்ணி துரோகம் செய்தார்களோ அவர்களை இப்போது உன்னை தேடி வந்து உன் உதவிக்காக உன்னிடம் நிற்கும்படி நான் எல்லா காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடித்து விட்டேன் என் செல்லமே. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன்னை நிராகரித்தவர்கள் இப்போது உன்னிடம் தேடி வந்து நிற்கும்படி சூழ்நிலையை உருவாக்கி விட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதை நினைத்தும் நீ பயம் கொள்ளாமல், எதற்காகவும் கவலைப்படாமல், அனைத்தையும் கடவுள் விட்ட வழியென என் மீது பொறுப்பை போட்டுவிட்டு உனக்கான வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்ய பழகு. மனித வாழ்க்கை என்றால் தேடல் இருக்க வேண்டும் தான். அதற்காக காசு, பணம், சொத்து, சுகம் என எதையாவது தேடிக்கொண்டே வாழாதே. அதற்கு பதிலாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே உனக்கு தேவையான விஷயங்களை தேடிக்கொண்டிரு. வாழ்க்கையை வாழ்வதற்காக தானே படைத்திருக்கிறேன். வாழ்க்கையையும் சந்தோஷமாக ரசித்து அனுபவித்து நித்தமும் நடக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களை ஏற்றுக்கொண்டு சிரித்து மகிழ்ந்து கொண்டே அதே நேரத்தில் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதையும் சம்பாதித்து கொண்டும் செய்து கொண்டும் முயற்சியை அதிகரித்து கொண்டும் வாழ வேண்டும். அதிகமாக நீ குழம்பிக் கொள்ளாதே. உனக்கு எது நல்லது என உன் அப்பன் கருப்பசாமி எனக்கு தெரியும். நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தது போலவே வாழப் போகிறாய். மகிழ்ச்சி கொள் என் தங்கமே. எதற்காகவும் கலங்கி நிற்காதே. உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக தான் நான் போராடி கொண்டும் உன்னை சுற்றி சுற்றி வந்து பாதுகாத்து கொண்டும் இருக்கிறேன். உனக்கு எப்போதும் எல்லாமுமாய் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? அடுத்தவர்களுக்கு தேவைப்படும் பொருளாக நீ இருக்காதே. யாராவது தேவைக்காக மட்டும் உன்னை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவை முடிந்தவுடன் தூக்கி போடக்கூடிய பொருளாக நீ இல்லாமல் அடுத்தவர்கள் இதயத்தில் எப்போதும் நிரம்பி இருக்கக்கூடிய ஆளாக நீ இரு. அப்படியானால் நீ உன்னுடைய காரியங்களை மிக சிறப்பாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அடுத்தவர்கள் மீது அன்பும் பண்பும் பாசமும் காட்டக்கூடிய விதத்தில் உன்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். அடுத்தவர்களுக்கு என அடுத்தவர்களுக்காக நீ வாழ்ந்த கதையெல்லாம் போதும். நீ உனக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன்னுடைய தேவைக்காக என உனக்கான காரியங்களை சிறப்பாக செய்யப்பார். அவர் என்ன நினைப்பார்கள், இவர் என்ன யோசிப்பார்கள் என அடுத்தவர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. நீ நேசிக்கும் நபர் உன்னுடைய உணர்வுகளை மதிக்கவில்லை என்பதற்காக நீ மனம் நொந்து போக வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகில் அவர் ஒருவர்தான் இருக்கிறாரா என்ன? அடுத்தவர் யாரோ உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள், யாரோ உன்னை நிராகரிக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள் என்பதற்காக உன் மனம் நீயாவே தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டாம். அவர்கள் மீது நீ வைத்த பாசம் ஒருபோதும் குறையவில்லை. என்ன, அவர்கள் உன்னை புரியாமல் பேசுகிறார்களா? பரவாயில்லை என அதை கடந்து மறந்து விட்டு வா. என் அனுமதி இல்லாமல் யாரும் உன்னை நெருங்கவோ உன்னை துன்புறுத்தி பார்க்கவோ நான் விட்டுவிட மாட்டேன். அதையும் தாண்டி உன்னை துன்புறுத்தி உன்னை கண்ணீர் கலங்க வைப்பவர்கள், உன் கண் கலங்கும்படி உன் மனம் காயப்படும்படி செய்பவர்கள் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம்தான். நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கடுகளவு கூட கலங்கக்கூடாது என் தங்கமே. பொறுமையாக இரு. எப்போதும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என்னை நம்பி நீ என்னிடத்தில் ஐக்கியமாகிவிட்டாய் அல்லவா? உன்னை காக்கும் கடவுளாகி இந்த கருப்பசாமி எப்போதும் உன்னை காப்பாற்றி கொண்டும் உனக்காக சேவை செய்து கொண்டும் உன்னை சுற்றி வந்து பாதுகாத்து கொண்டும் தான் இருக்கிறேன். கூடிய விரைவிலேயே உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் செய்து தருவேன். இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சி சீக்கிரமாய் அனுபவிக்கப் போகிறாய் என்பதை புரிந்து கொள். நீ என்னிடம் வைத்த எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது உன்னை விட்டு விலகி நீ நினைத்த அனைத்து விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீ தைரியமாக இரு. கூடிய விரைவில் என் கைகளிலிருந்து மிகப்பெரிய விஷயத்தை நீ பெறப் போகிறாய். அதற்கான நாளையும் நான் குறித்து விட்டேன் தானே. அதற்கான அற்புதத்தைத்தான் நான் இப்போது உன் வீட்டில் நிகழ்த்தப் போகிறேன். உன்னுடைய கண்ணீர் எல்லாம் மறைந்து போய் ஆனந்த கண்ணீர் ததும்ப ததும்ப நீ உன் வாழ்க்கையை அழகாய் ரசித்து கொண்டு வாழப் போகிறாய். கூடிய விரைவில் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நடக்கப் போகிறது. தைரியமாக இரு என் தங்கமே. உனக்கு எது நல்லது என உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டும் என்று கேட்டாலும் உனக்கு சரி வராததையும் ஒத்து வராததையும் வேண்டாததையும் நான் உனக்கு தரமாட்டேன். அதே நேரத்தில் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் ஒரு விஷயம் உனக்கு நல்லதென்றால் அதை நான் உனக்கு தந்தே தீருவேன். அப்படிதான் இப்போதும் உன் வாழ்வில் சில விஷயங்களை கொடுத்திருக்கிறேன்.
உன் மனம் அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக திருப்திகரமாக வாழ பழகு. நீ என் மீது கொண்ட பக்தி எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது எனக்கு புரிகிறது. அதனால்தான் இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மீது பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் கொண்டு நான் உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு நல்லது செய்வேன் என நம்பிக்கொண்டிருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. என்னுடைய எல்லா சக்தியும் இப்போது உன்னிடம் வந்து சேரப்போகிறது.